அம்மா மனைவி சண்டை. மகன் செய்த காரியம். எனக்கு தற்போது வயது 19. ஊரு திம்மராஜபுரம். படிப்பு எனக்கு எட்டாக்காயாக கசந்தது என்பதால் 10ஆம் வகுப்பில் 2 தடவைகள் ஃபெயிலானேன். அதன் பிறகு தற்போது என் அப்பாவுக்கு உதவியாக வெள்ளமண்டியை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கதை என்னை பற்றி அல்ல, என் அம்மாவையும் பாட்டியையும் பற்றியது என்பதால் அவர்கள் விஷயத்துக்கு வருகிறேன். என் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதிலிருந்தே என் பாட்டியுடன், அதாவது அம்மாவின் மாமியாருடன் தினமும் தகராறும் சண்டையும் தானாம். இதை அம்மா என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாள். பாட்டியின் கொடுமைகளை என்னிடம் சொல்லி நியாயம் கேட்பாள். இத்தனைக்கும் என்னுடைய அம்மா தான் தனக்கு மூத்த மருமகளாய் வரவேண்டி என்று பாட்டி ஒற்றை காலில் நின்று அடம் பிடித்தாளாம். அதற்கு காரணம் அம்மாவின் அசாதாரண அழகு. பண வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தவளாக இருந்தாலும் என் அம்மாவின் அழகிற்காக அவளைதான் என் அப்பாவிற்கு கட்டி வைக்க வேண்டும் என்று என் தாத்தாவை எதிர்த்து சண்டை போட்டு கல்யாணத்தை நடத்தி வைத்தாளாம். என்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தீர்நிலவு எப்போது முடிந்ததோ தெரியாது. ஆனால் பாட்டிக்கும் அம்மாவுக்குமான தீர்நிலவு 2 மாதத்தில் முடிந்துவிட்டது. முதலில் இப்படிதான் ஆரம்பித்ததாம். வசதி இல்லாத வீட்டுக்குட்டியாச்சே, சொன்னதை கேட்டு வாயை மூடிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ்வளோ பெருசா கிளியதடி உன் வாயி. பொறவென்ன பால் பாயாசம் இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருக்கியான்னு பண சறுக்கில் கேட்டா நான் மட்டும் இல்லை, எந்த பொண்ணும் வாயை முடிக்கிட்டு சும்மா இருந்துட மாட்டா. அதை புரிஞ்சுக்க. திருப்பியும் இது மாதிரி வாயை நீளுச்சுன்னா நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமாடியம்மா, இனிமே தான் நீ பொல்லாதவளாகி நான் பார்க்க போகிறேன். சரி, அப்படியே வச்சுக்கங்க. இப்போவே நான் பொல்லாதவ தான். இப்படி தான் என்னுடைய அம்மாவுக்கு கல்யாணம் ஆன 2வது மாதத்திலே சண்டை பிள்ளையார சொல்லி போட்டு விட்டதாம். இவங்க சண்டை கடந்த 20 வருஷமா ஊர் முழுக்க பிரசித்தமாம். அப்பா ஒரு நாள் வெறுத்து போய் அடுத்த ஊரான நடுவக்குறிச்சி பெரியப்பாவிடம் சென்று புலும்பி நியாயம் கேட்டாராம். பெரியப்பா பெரியம்மா ஆத்தங்கரைக்கு போனதை உறுதி செய்து கொண்டு, ஏழை கோட்டிக்காரா, நீ புலம்புற இந்த கஷ்டம்லாம் உன் வீட்டில் மட்டும்தான் நினைக்கிறியா? இல்லவே இல்லை. வீட்டுக்கு வீடு இதே வாசப்படிதாம்ல. மர வாசப்படி இல்லைன்னா கல் வாசப்படி. எந்த பைய வீட்லேயும் பொன் வாசப்படி மட்டும் கிடையவே கிடையாதுல என்று அப்பாவை பொறுமையாக இருக்கும்படி சொல்லி அனுப்பிவிட்டாராம். ஆனால் பாட்டி, ஏன் மருமவ பார்க்கறதுக்கு தான் அழகு, அவ வேலையெல்லாம் எளவு என்று ஊர் புறாவும் சொல்லி தெரிந்தாங்களாம். நல்ல வேலையாக கல்யாணம் ஆன 4வது மாதத்திலே அம்மா உண்டாகிவிட்டாள். இல்லை என்றால் அம்மாவுக்கு மலடி என்கிற பட்டத்தையும் பாட்டி கொடுத்திருப்பாள். அப்பா பாட்டியை அவள் நல்லபடியா பிள்ளையை பெத்தெடுக்கிற வரைக்கும் சண்டை கிண்டை எதுவும் போடாமல் வாயை மூடிக்கிட்டு இருங்க என்று அதட்டினாராம். முதல்ல இதை உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லலை, வந்துட்டான் நீட்டிக்கிட்டு என்று பாட்டி பதிலுக்கு அப்பாவை கடுப்படுத்தாளாம். அதன் பிறகு நிஜமாவே நான் பிறக்கும் வரை அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளவே இல்லையாம். இதை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டு போனதாம். திம்மராஜபுரம் வாய்க்காலில் வெள்ளந்தான் வரும் என்று கூட பேசி கொண்டார்களாம். ஆனால் நான் பிறந்த மறுநாளே சண்டையை ஆரம்பித்து விட்டார்களாம். அதுக்கப்புறம் என்ன, நான் வளர்ந்ததே அவர்களின் ஓயாத சண்டையின் மத்தியில்தான். இப்படியெல்லாம் தொடர்ந்த சண்டைகள் என்னுடைய 20வது வயதில் பாட்டி செத்துப்போன சமயத்தில்தான் நின்றது. பாட்டி திடீரென்று இறந்து விட்டாள். இத்தனை வருடங்களும் சதா பாட்டியுடன் கச்சை கட்டி கொண்டு சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு தரையில் சுருண்டு புரண்டு அழுதாள். அதை பார்த்த ஊர்ஜன பூராவும் அப்படியே வாய் பிளந்து நின்று விட்டது. எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது. அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக்பிரமை பிடிச்சு வீட்டின் மோட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அடிக்கடி பெருமூச்சாய் விற்று கொண்டிருந்தாள். அவள் எங்களிடம் பேசுகிறதே மிகவும் குறைந்து போய்விட்டது. அப்படியே பேசினாலும் மிக மெல்லிய குரலில் பேசுவாள். இந்த அமைதி எங்கள் வீட்டுக்கு மிகவும் புதிது. அன்று என் பெரியம்மாவும் அம்மாவும் நெடு நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அம்மா என்னை பார்த்து, ஏல ராசா, இங்கே நான் வா என்றாள். போனேன்.
அப்பா கிட்ட நேத்தே பேசிட்டல. நடுவக்குறிச்சியில் கிளியாட்டம் ஒரு பொண்ணு இருக்கான். பெரியம்மா சொல்லுதாக காலகாலத்தில் எல்லாம் சீக்கிரம் நடக்கணும். அடுத்த வாரம் நாம் போய் அவளை பார்த்தரலாம். என்னம்மா, எனக்கு வயசு 20 தானே ஆகுது என்று இழுத்தேன். முதல்ல பொண்ணை வந்து பாரல, அப்புறம் நீ வேண்டான்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு ஒத்துக்கிறோம் என்று பெரியம்மா என் ஆசையை தூண்டிவிட்டாள். அடுத்த வாரமே நாங்கள் குதிரை வண்டியில் நடுவக்குறிச்சி சென்றோம். எனக்கு பெண்ணை மிகவும் பிடித்து விட்டது. மிக சூட்டிக்கையாக, வட்ட முகத்தில், வரிசையான பற்களில் அழகுடன் வளப்பமாக இருந்தாள். 2 மாதத்தில் கல்யாணம் என்று முடிவானது. குறிப்பிட்ட நாளில் கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது. நிறைய சீர்சனத்திகள் எங்கள் வீட்டிற்கு வந்தன. ஒரே வாரத்தில் எனக்கு எல்லாமே என் மனைவிதான் என்றாகி போனேன். அடுத்த சில நாட்களில் நான் என் மனைவியுடன் நடுவக்குறிச்சி சென்று மாமனார் வீட்டில் சில நாட்கள் புது மாப்பிளை தோரணையில் தங்கியிருந்தேன். அப்போது ஒரு நாள் நானும் என் அருமை மனைவியும் பெரியம்மா வீட்டுக்கு மதிய விருந்து சாப்பாட்டிற்கு சென்றோம். சாப்பிட்டதும் வெயிலில் உக்கிரமாக தகித்து கொண்டிருந்த நாள் ஒரு தனி அறையில் நாங்கள் கதவை சாத்தி கொண்டு ஓய்வெடுத்தோம். என் மனைவி அயர்ந்து தூங்கிவிட்டாள். நான் தண்ணீர் குடிக்க மெதுவாக எழுந்து கூடத்திற்கு வந்தபோது பெரியம்மா பெரியப்பாவிடம் எங்களை பற்றி ஏதோ சொல்ல நான் உற்று கேட்டேன். 20 வருஷமா ஒரு மருமகளாக இருந்து மாமியார்கிட்ட குடும்பிப்பிடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவளுக்கு திடீர்னு மாமியார் கண்ண முடியாதும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுற சாக்கை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பிள்ளைய வீட்டுக்கு மருமகளாக கூட்டியாந்து இவன் மாமியாரா அதிகாரமாக காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு எல்லா சண்டையும் விட்டது இடத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு எப்படி தந்திரமாக என் தங்க கணக்கு போட்டிருக்கா பாருங்க. அடப்போடி, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். அதன் பிறகு பெரியம்மா சொன்னது என் காதில் ஏறவில்லை. என் அம்மாவா அப்படி மாறி விடுவாள்? இருக்கவும் முடியாது. மறுநாள் திம்மராஜபுரம் வந்து சேர்ந்தோம். பெரியம்மா சொன்னது என் மனதை அரித்து கொண்டிருந்தது. அன்று மாலை என் அம்மா என் அருமை மனைவியை மசமசன்னு குதிரை மாதிரி நிற்காத, போய் முகரைய கழுவு, சாமிக்கு விளக்கத்து, அவனுக்கு காஃபி போட்டு கொடு என்று விரட்டி கொண்டிருந்தாள். என் மனைவி மரியாதையுடன் சரிமா என்று சொல்லிவிட்டு முக கழுவ சென்றாள். எனக்கு சுருக்கின்றது. அது என்ன, குதிரு மொகர போன்ற அமில வார்த்தை பிரயோகங்கள். குரலை உயர்த்தி அதென்ன அதிகார தோரணை? நான் 10வது தேராதவன்தான். படிப்பு ஏறவில்லைதான். ஆனால் என்னையே நம்பி வந்திருக்கும் ஒரு அப்பாவி இளம்பெண்ணின் கணவன் நான். அவளின் எந்தவிதமான மன சஞ்சலத்திற்கும் மனவலிக்கும் நான் தான் பொறுப்பு. ஒரு நல்ல ஆண்மகனுக்கு அழகு தன் மனைவியை பொத்தி பொத்தி பாதுகாப்பது, அவளை கண்கள் கலங்காமல் வைத்திருப்பது, வாழ்நாள் முழுவதும் ஒரு அன்பான புரிதலுடன் அவளை மதித்து நல்ல கணவனாக இருப்பது. என் அம்மா இப்போது ஒரு மாமியார். அம்மா மீது பாசம் உண்டு. ஆனால் அவளின் மாமியார் அதிகாரத்துக்கு நான் கண்டிப்பாக உடந்தை அல்ல. அன்று இரவு முழுவதும் யோசித்தேன். எதையும் வருமுன் காப்பதுதான் உத்தமம். மறுநாள் என் அம்மா அப்பாவிடம் நான் தனி கொடுத்தன போய் என் காலில் நிற்க ஆசைப்படுகிறேன் என்று மரியாதையுடன் சொன்னேன். அதற்குள் என் மனைவி பதட்டத்துடன், என்னங்க, அம்மா அப்பா தாங்க நமக்கு தெய்வம் என்றாள். வாஸ்துவந்தான், நமக்கு எப்போ தோணுதோ அப்பா வந்து தெய்வங்களை நேரில் தரிசிக்கலாமே என்றேன். அடுத்த வாரமே நாங்கள் பாளையங்கோட்டைக்கு தனி கொடுத்தனம் சென்றோம். இப்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியாவது சுண்டைக்காயாவது